முதல் பார்வை நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியில் என்னோடு பத்திரிகையாளர் மணி அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லெனின் அவர்களும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இடைவேளைக்கு முன்னால நம்ம பேசின மாதிரி மக்கள் நல கூட்டணியோடு மிக முக்கியமான கூட்டாளியாக இணைந்திருந்த திருமாவளவன் தேர்தல் உத்தி தொடர்பாக, நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான விஷயங்கள்ல ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதற்கு மாறான கருத்தை நேற்றே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு மாறாக கருத்துக்களை அவங்க பகிரங்கமாக பேச தொடங்கிட்டாங்க. நேற்று முதல் பார்வை நிகழ்ச்சியில கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வந்த சிந்தன் திருமாவளவனுடைய அந்த பார்வைக்கு மாறுபட்ட பார்வையை அவர் நிகழ்ச்சிக்குள்ள எதிரொலிச்சாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? மக்களவைத் தேர்தல் 2019 கிட்டத்தட்ட 3 வருடங்கள் இருக்குது. ஆனால் இப்போ இவர் சொல்லக்கூடியது உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்து இது டிஎம்கேக்கு அவர் கொடுக்கக்கூடிய சிக்னல். அது அவங்க அதை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க டிஎம்கேன்றது நமக்கு தெரியல. பட் திருமாவோட பொலிட்டிக்கல் லைன் கரெக்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு தேசிய அளவில் பிஜேபி எதிர்ப்பது தான் உங்களுடைய நோக்கம் என்றால் நீங்கள் காங்கிரஸோட உதவி இல்லாமல் அதை எதிர்க்க முடியாது. அது கள யதார்த்தம். இது இடதுசாரிகளுக்கு உள்ளேயே அந்த சிந்தனை இருக்கிறது. இப்போ சமீபத்தில் இர்ஃபான் ஹபீப் அவங்களுக்கு சிபிஎம் அவருக்கு எழுதின கடிதத்திலையும் சிபிஐக்குள்ளேயும் நடக்கக்கூடிய விவாதங்களை பற்றி நான் அறிவேன். ஆகவே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அதுவும் வாஜ்பாய்க்கு இல்லாத மெஜாரிட்டி மோடிக்கு வந்த பிறகு நீங்கள் அவர்கள் இன்னும் அதிகப்படியாக ஒரு போர்த்தந்திரம்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க் பண்ண வேண்டிய நிர்பந்தம் அவங்க பார்வையிலேருந்து நான் சொல்கிறேன், வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போல அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் இது ஏதாவது ஒரு கட்டத்தில் அந்த விவாதம் லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு உள்ளேயே கூட ஷார்ப்பன் ஆகலாம். அது எந்த அளவுக்கு ஆவல்ன்றதை பற்றி நமக்கு தெரியாது. பட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்கிறோன்னா நீங்கள் பிஜேபி தான் உங்களுடைய எதிரி, வளர்ந்து வரக்கூடிய வலதுசாரி தீவிரவாதம் தான் இந்தியாவில் உங்களுடைய பிரதான எதிரி, அதை முறியடிக்க வேண்டும் என்று நீங்கள் கருதினீர்கள் என்றால் பிரதான எதிர்க்கட்சியோடு சேராமல் நீங்கள் அதை எதிர்க்க முடியாது. ஏனெனில் உங்களுடைய வாக்கு வங்கி என்பது இன்றைக்கு கழுதை தேர்ந்து கட்டருமானது மாதிரி ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் நீங்கள் ரொம்ப சுருங்கி போயிட்டீங்க. 64 சீட்டு இருந்தது 2004, இன்னைக்கு கிட்டத்தட்ட மொத்தம் சேர்த்தே 14-15 சீட்டு தான் இருக்குது. ஆக எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்கும்போது நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அடாப்ட் பண்ண வேண்டும் என்ற சிந்தனை இடதுசாரிகளுக்கு உள்ளேயே கொண்டிருக்கிறது. அது எப்படி நாளைக்கு வரும், எந்த லைன் கரத்து லைன் ஒர்க் அவுட் ஆகுமா, யச்சூரி லைன் ஒர்க் அவுட் ஆகுமான்றதெல்லாம் அவங்க தான் முடிவு செய்யணும். திரும்ப ஒரு லார்ஜர் கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப டிபேட்டபிள் தான் நான் நினைக்கிறேன். அப்படி அவர் சொல்றது நியாயம் நான் நினைக்கிறேன். வெளிப்படையா சொல்றதுனா ஐ ஃபுல்லி சப்போர்ட். திரும்ப கரத் லைன் யச்சூரி லைன் 2 லைன் இருக்கா? கண்டிப்பா அது உள்ள இருக்குது. அவங்க மூடி மறைக்கலாம். கரத்து லைன் ஹார்ட் கோர் குருட்டுத்தனமான காங்கிரஸ் எதிர்ப்பு. யச்சூரி லைன் என்பது கொஞ்சம் நீக்கு போக்கான லைன். நான் அப்படி எனக்கு கிடைத்த தகவல் திரும்ப சொல்லக்கூடிய பாயிண்ட் இந்த விஷயத்துல கரெக்ட் தான் நான் நினைக்கிறேன். நீங்க இது மக்கள் நல கூட்டணி ஒரு 4 அரசியல் கட்சியில் இணைந்து செஞ்சதுதான். சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக. குறைந்தபட்ச பொது செயல் திட்டம்னா அதுக்காக தான். எல்லாம் தனித்தனி கட்சி. அது எல்லாம் முடிஞ்சது. இல்ல அதான் சொல்ல வரேன். அப்ப இப்போ ஒரு பிரச்சனையா அவர் பேசியிருக்காருன்னா அது சம்பந்தமா விவாதிப்பார்கள். அவசரப்பட வேண்டியதில்லை. நண்பர் சொல்றது மாதிரி உடனடியாக அது கூட்டணிக்குள்ள ஒரு விவாதத்துக்கான ஒரு பொருளை அரசியல் என்றால விவாதத்துக்குள்ளதுதான். எதுவுமே விவாதிக்காம இது செய்ய முடியாது. யாரையும் யாரோடும் அப்படி விவாதத்துக்கான ஒரு கருப்பொருளை முன்வைக்கிறதுனாலேயே கருத்து வேறுபாடுகள்னு சொல்ல முடியாது. அது சார்ட் அவுட் பண்ண முடியும், மனம் விட்டு பேச முடியும், விவாதிக்க முடியும். அந்த கருத்து மாற்றிக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அந்த கருத்து உடன்பாடு இருந்தா அதோடு சேர்ந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனவே இல்ல, நான் அதற்கும் ஒரு ஸ்டெப் மேலேயே கேட்கிறேன். கருத்து வேறுபாடுகளோடு கூடவே கூட்டணியிலேயே நீடிக்க முடியும். ஏன் முடியாது? தேர்தல் உத்தி தொடர்பான ஒரு அரசியல் கட்சியினுடைய இதுக்கும் கொள்கைகள் எல்லாமே அப்படியே 100க்கு 100 இணைந்த ஒன்றல்ல. இல்ல, இன்றைக்கு இந்த தேர்தலுக்கான இன்றைக்கு நாளிதழ் டிஃபரன்சஸ் பிட்வீன் பிசிகே சிபிஐஎம் அவுட் இன் தி ஓப்பன் அப்படின்னு போடுறாங்கல்ல. அந்த அவுட் இன் தி ஓப்பன் அப்படிங்கிறது உறவுகளை பாதிக்காது அப்படிங்கிற உறுதியை நீங்க சொல்ல முடியுமாங்கிறது மட்டும். நிச்சயமா இது உறவை பாதிக்காது. ஏன்னா இந்த பத்திரிகைகள் வர்றதை ஏதாவது ஒரு வார்த்தை பிரயோகத்தை வச்சுக்கிட்டு அதுக்காக சில கலர் அடிக்கிற வேலை தான் இருக்கும். உண்மை என்னன்னா அது அல்ல. அவர் வேற ஒரு நோக்கத்துல கூட சில விஷயங்களை பேசுறது தவறான விஷயமாக சித்தரிக்கப்பட்ட காலங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே அது வெளிப்படையா பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமா இந்த கூட்டணிக்கான இதுல இருந்து வெளியில போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதோடு இருந்து நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு. நண்பர் சொன்னது போல சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்தியாவினுடைய இந்த வகுப்புவாத வளர்ச்சி, பாஜகவினுடைய வகுப்புவாத அரசியல் வளர்ச்சி, இது சம்பந்தமா இடதுசாரிகள் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கிறோம். அதை எவ்வாறு எதிர்கொள்வது, அதை எதிர்கொள்வதற்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்காக அரசியல் கூட்டணியாக இருந்து தான் பண்ணணுமா அப்படிங்கிறது சம்பந்தமான டிபேட் போயிட்டு இருக்கு. அது வரட்டும். ஆனால் ஒன்றை நான் சொல்ல வேண்டேன்,
எந்த கட்சியாக இருந்தாலும் சிபிஐ இருந்தாலும் சிபிஎம்மா இருந்தாலும் சரி, 2 இடதுசாரி கட்சிகளையும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் சரி, முடிவு என்றால் அந்த பொலிட் பியூரோவோ அல்லது நேஷனல் கவுன்சிலோ எடுக்கிற முடிவு தான், மாநாடுகள் எடுக்கிற முடிவு தான். தனி நபர்கள் பாத்திரத்தை வைத்து இவர் லைன் அவர் லைன் என்று நண்பர் சொல்வது எனக்கு ஏற்புடையதல்ல. ஒட்டுமொத்தமாக மாநாடு தான் வழிகாட்டுகிறது. அகில இந்திய மாநாட்டில் இதை எடுத்திருக்கிறோம். இந்த தீர்மானத்தின் அடிப்படை இதுதான் அடுத்த 3 ஆண்டுக்கு அதுல வர்ற சாதக பாதகங்கள். அது இப்ப தவறே செய்யாம அரசியலுக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. பலமுறை தவறு செய்து ஒரு மக்கள் இயக்கம் என்றால் தவறுவது இயல்பு. அந்த தவறை களைவதற்கு வெளிப்படையாக மக்களிடம் அறிவிப்போம். பலமுறை நாங்க சொல்லியிருக்கிறோம். அப்ப அதுதான் மக்கள் இயக்கத்துக்கும் மற்றவங்களுக்கும் உள்ளது. மற்றவங்க காமிக்க மாட்டாங்க, வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த எங்களை பொறுத்தவரை இந்தியாவில் இடதுசாரியினுடைய வளர்ச்சி ஒரு அறத்தின் தேவை போல தேவையாக இருக்கிறது. நீங்க சொல்றது அந்த வகையில பாக்குற போது அதனுடைய அந்த வழக்கமான தேர்தல் நீங்க எப்படி செயல்படுவீங்கிற மாதிரியான விளக்கங்களை நீங்க சொல்றீங்க. இந்த விவாதத்தின் மூலமாக, இந்த உரையாடலின் மூலமாக நாங்க அறிந்து கொள்ள விரும்புறது, மக்களுக்கு நீங்க சொல்லணும்னு விரும்புறது வந்து 2 விஷயங்கள் தான். தேர்தல் தொடர்பான கூட்டணி மூலமாக பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டியது மிக முக்கியமான பிரச்சனைன்னு நீங்க கருதுகிறீர்களா? அது ஒண்ணு. இல்ல ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சி இருக்கோ இல்லையோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆட்சியில இருந்தா கெட்ட பேர் கூட அவங்களுக்கு வருது. ஆனா ஆட்சியில இல்லாத போது நல்ல பேரோட மிகவும் சரியான அந்த அவங்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கு. அதனால ஆட்சியில இருக்காங்களா இல்லையாங்கிறத பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. அதை கோட்பாட்டு அளவில் அதை எதிர்ப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து வெளியில முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றது. 2 ஸ்டாண்டு தான் இருக்க முடியுது. அதுல உங்களுடைய எங்களுக்கு ஒரே ஸ்டாண்டு தான். உலகமயத்தை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள்ங்கிறதான். உலகமயத்தை 2 அரசியல் கட்சிகளும் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் போட்டி போட்டு வளர்த்து வருகிறார்கள். அதை இன்னும் சொல்ல போனா தேசத்தை விற்று வருகிறார்கள். இதிலிருந்து காங்கிரஸ் கட்சி முதல்ல தன்னுடைய கொள்கை நிலையில காங்கிரஸ் அந்த விடுதலை போராட்ட கால பாரம்பரியத்தோடு இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிச்சயம் அதை பார்க்கணும். அப்படி பார்க்காத பட்சத்துல இதுல இது சரி அது சரி என்று நாங்கள் பார்க்கிறது என்பதை விட இது மிக முக்கியமானது. ஏன்னா கோடானு கோடி மக்களுடைய வாழ்க்கையை பற்றிய பிரச்சனை அது. உலகமயத்தை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்பது. அப்ப எதிர்ப்பது என்பது கோடானு கோடி மக்களுடைய வாழ்க்கையை அவங்களே புரிஞ்சுக்கல, ஆனா அதை புரிய வைப்பதற்கான வாய்ப்பாக இடதுசாரிகள் பார்க்கிறோம். அதை நோக்கிய போராட்டம் தான் நடத்திட்டு இருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் வந்து கூட்டணிக்குள்ளே நம்ம ஒன்னும் குறைச்சி மதிப்பு இல்லை. அதை எதிர்க்கிறோம், கட்டாயமா எதிர்க்கிறோம். அது வரவிடக்கூடாதுன்னு. அதே நேரத்தில் இதுதான் மெயின் பாயிண்ட். தேர்தலில் வரவிடக்கூடாதுங்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய விஷயம் அப்படின்ற நிலைமையில தான் அந்த அவங்க முடிவுகள் இருக்கு. அதை அவ்வளவு எளிதாக தேர்தலை தாண்டி அவங்க யோசிக்கிறாங்க அல்லது ஒரு லாங் டேர்ம் பிளான் அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். அவங்க அப்படி சொல்றது வந்து நமக்கு காற்றுல வந்து கட்டடம் கட்டுகிறார்களோ அப்படிங்கிற அரசியல் ரீதியாக அப்படிங்கிற எண்ணத்தை கூட நமக்கு கொடுக்கலாம். இப்ப பிஜேபி வந்து பதவியில இல்லாம மக்கள் கிட்ட மிகப்பெரிய அளவில் ஆதரவுல இருக்கிறதுக்கும் குறைந்தபட்ச எண்ணிக்கையில் ஆட்சியில் இருக்கிறதுக்குமான வித்தியாசம் பெரிய வித்தியாசம். ஆட்சி கையில் இருந்துன்னா நிகழக்கூடிய அபாயங்கள் மிகப்பெரிய அபாயங்கள், அது நமக்கு தெரியும். அதனாலதான் வந்து ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதுல மாற்று கருத்து நீங்க சோஷியல் மூவ்மெண்டா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் உங்க கையில மணி அதுல வந்து அவங்களுடைய பதில் வந்து ஜி ராமகிருஷ்ணனுடைய பதில் வந்து திரும்ப தெளிவாக வருது. மதுவிலக்கு ஊழல் எதிர்ப்பு இதை மட்டும் நோக்கமாக கொண்டதல்ல மக்கள் நல கூட்டணியினுடைய அமைப்பு. அதை தாண்டி திமுக அதிமுகவோடு சமரசம் செய்து கொள்வதற்கு வேற எந்த காரணமும் இருக்கிறதுக்கு வழி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி இன்று ஆட்சிக்கு வந்ததற்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய பொருளாதார கொள்கைகள், பொருளாதார சீர்திருத்தங்கள்ங்கிற பெயரில் அவங்க நடைமுறைப்படுத்திய விஷயங்கள் தான் மக்களிடத்துல கடுமையான அதிருப்தியை சம்பாதிச்சு அதை வந்து பாஜகவுக்கு சாதகமாக கொண்டு பை டிஃபால்ட் அவங்க வந்துட்டாங்க. இப்ப இவங்களுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலம், இவங்களை எதிர்ப்பதன் மூலமாக காங்கிரசினுடைய அந்த கொள்கைகளுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் நேற்று திருமாவளவன் பேசியதற்கு ரியாக்ட் பண்றாரு. ஆக அந்த ஒரு விவாதம் வந்து அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற மாதிரி எது சரியானதுன்னு சொல்லி மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இடையிலேயே அந்த உரையாடல் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. கோட்பாட்டு அளவுல ஒரு லைன்ல சொல்லணும்னா, அரசியல் நிலைப்பாடுகள்ல சமரசம் செய்து கொண்டு தேர்தல் உத்திகளை வகுப்பது சரியா அப்படின்னு நம்ம அந்த கேள்வியை முன்வைக்கலாம். இல்ல அதுதான் இப்ப நம்ம சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து திரும்ப திரும்ப நீங்க வந்து காங்கிரஸையும் பிஜேபியும் ஈக்குவல் எனிமையா பாவிப்பது என்பது ஒரு கட்டத்துல வந்து
நின்றுடும் நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு அந்த 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 கண்டிஷன் வரும். 96 நரசிம்மராவ் கவர்மெண்ட் போன பிறகு 1.5 ஆண்டுகள் வந்து தேவேகவுடா and H.K. குஜரால் கவர்மெண்ட். அதாவது நேற்று வரைக்கும் அந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் நேற்று வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நேற்று வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு அவர்கள் எடுக்காமல் இருந்து புதிதாக அதை பரிசோதித்து பார்க்கிறார்கள். பரிசோதித்து பார்க்கறதுக்கு நீங்க சொல்றீங்கன்னா அதுல பொருள் இருக்கு. ஆனா நேற்று வரைக்கும் இதே மாதிரி முதன்மையான முரண்பாடு இவங்களோட தான், அதனால மற்றவர்களோடு இணைந்து நின்று தேர்தலில் அவங்களை வரவிடாம செய்வோங்கிற நிலைப்பாட்டில் தான் கடந்த காலத்துல எல்லா உறவுகளையும் வச்சிருந்தாங்க, தேர்தல் உறவுகளை வச்சிருந்தாங்க. அதை இப்போ வந்து சரி செய்துதான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு உடனடியாக ஒரு தேர்தலையோ 2 தேர்தல்களையோ பலன் அளிக்குதா அளிக்கலையான்னு முடிவு செய்துட்டு உடனடியாக மாத்துறது சரியாங்கிற கேள்வி. அவங்க மாத்திட்டாங்கன்னா அது சரியா, ஒரு தேர்தலை வச்சுட்டு நீங்க முடிவு பண்ணிடுவீங்களா அப்படின்னு இதே நிகழ்ச்சியில லெனினை கூப்பிட்டோம், வேற யாரையோ கூப்பிட்டோம், நாமே கூட கேட்கலாம். அதற்கான வாய்ப்பு அதுக்குள்ளேயும் இருக்கு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க வந்து 1998 இருந்து 2004 வரைக்கும் இங்க நடந்த ஒரு அரசு, அதற்கு பிறகு 2004 வந்து நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தீங்க, 2008 வந்து நியூக்ளியர் பில்லில் நீங்க வெளியில வரீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, நீங்கள் சொன்னது போல வந்து 2 பேருமே ஈக்குவல் எனிமையா ஆரம்பிச்சு நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். அது உடனே வெற்றியை கொடுக்காது, இன்னும் பல தேர்தல்களை நாங்கள் தியாகம் பண்ண வேண்டி இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. நல்லது, அப்ப அது எங்க போய் முடியும்னு கேட்டா டோட்டலி வந்து லெஜிஸ்லேச்சர்ஸ்ல வந்து அசம்பிளி அண்ட் பார்லிமெண்ட்ல வைப் அவுட் ஆயிடும். பிரசன்ஸே இருக்காது. பிரசன்ஸ் இருக்கும்போதே சாதிக்க முடியாத இடதுசாரிகளால் பிரசன்ஸ் இல்லாதப்ப என்ன சாதிக்க முடியும்? இது எல்லாமே எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஈக்குவலா வந்து பிஜேபியோட காங்கிரஸ் நீங்க ஈக்குவேட் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்களா இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய சூழல்ன்றது ஒரு பிரதானமான ஒரு கொஸ்டின். அதை என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்னு அவங்க தான் முடிவு செய்யணும். அதை நம்ம யாரும் டிக்டேட் பண்ண முடியாது. நான் ஒரு அப்சர்வரா சொல்றது, இது ஒரு கட்டத்துல நீங்க சொல்லும் போது இந்திய தேர்தல் களத்துல செல்வாக்கு இல்லாத சக்திகளாக இடதுசாரிகள் இருக்கிறாங்கன்னு ஒரு பார்வை இருக்கு, ஒரு பார்வை இருக்கு. கண்டிப்பாக நீங்க அதை ஏற்கவும் செய்றீங்க, அதை ஏற்கவும் செய்றீங்க. அப்படின்னா அவங்க வந்து காங்கிரஸோட இணைந்து இருந்தால் என்ன, தனியாக நின்றால் என்ன, செல்வாக்கு இல்லாத இடதுசாரிகள் எந்த விதமான தேர்தல் உத்தியையும் மேற்கொண்டு விட்டு போகிறார்கள். இல்ல நீங்க வந்து பிரஷர் குரூப்பாகத்தான் இன்னும் பல ஆண்டுகளுக்கு இருக்க முடியும் என்பதுதான் கலை யதார்த்தம். அப்படின்னா அவங்க வேற நீங்க ஆட்சியை இருந்த மாநிலங்களில் கூட நீங்கள் ஆட்சியை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ போகாமலேயே வெளியில இருந்து போராட்டங்கள் மூலமாக ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு அது நடக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளின் காரணம் இப்படி வச்சுக்கோங்களேன். 91 ராஜீவ்காந்தி படுகொலையின் பொழுது எழுந்த அனுதாபாலையில் கூட ஒரு சிபிஐ ஒரு சிபிஎம் எம்எல்ஏ உள்ள இருந்தாங்க. சின்ன சின்ன காரியங்களை சாதிக்க முடிஞ்சது. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஹிஸ்டரியிலே இல்லாத அளவுக்கு ரெப்ரசன்டேஷனே உள்ள இல்லாம இருக்கு. இதையெல்லாம் நாங்கள் நியாயப்படுத்துவோம், இன்னும் பல தியாகங்களை நாங்கள் செய்வோம், விழுப்புண்களை ஏந்தி கொள்வோம்னா நல்லது, அது உங்க ஸ்டாண்டு. ஆனால் பாதிப்பு வந்து மிக கடுமையான பாதிப்பு இருக்கும், அது மறந்துடாதீங்க. இந்த சிந்தனை உள்ளே இல்ல. அதாவது நண்பர் வந்து ரொம்ப பழமைவாதம். இது என்னை பொறுத்தவரை என்னன்னா, கருத்தை ஒரு விஷயம் ஒரு பிராண்ட் கான்டெக்ஸ்ட்ல பார்க்கணும். அதுதான் நான் சொல்ல வர்றது. உலகமயத்துக்கு பிறகு நாடாளுமன்றத்துக்கான அதிகாரம் எங்க இருக்கு, சட்டமன்றத்துக்கான அதிகாரம் எங்க இருக்கு? நான் கேட்கிறேன். இங்க வர்ற அத்தனையும் IMF உடைய நிபந்தனையா இருக்கலாம், அல்லது உலக அத்தனையும் வந்து எந்த விதமான இதுவும் வைக்காம பார்லிமெண்ட்ல வைக்காமலே நிறைவேற்றப்படுகிறது. அப்ப இது வந்து இதுதான் மிக முக்கியமான விஷயமா வருது. அப்ப பாராளுமன்றத்துல போய் பேசி அது தேவைதான். இடதுசாரிகள் பொறுத்தவரை அங்க வந்து ஒரு பிரச்சார கேடயமாக அதை பயன்படுத்தி நம்மளுடைய கொள்கைகளை சொல்வதற்கான இடமா பார்க்கிறோம். ஆனா அதுக்காகவே அந்த கொள்கை, அந்த எந்த கொள்கையை சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த கொள்கைக்கு ஊறு விளைவித்து விட்டு இடத்த போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அன்றாட அரசியல் அமைப்பு போல நாங்க இருக்க முடியாது. இரண்டாவது விஷயம், மக்களை திரட்டி மகத்தான மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உலக வரலாறே தான். ராணுவத்தை எதிர்த்து மக்கள், ராணுவ கூப்புங்க, மக்கள் எதிர்த்து நின்று முறியடிச்சாங்களா இல்லையா? நாங்க மக்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோம். வெறும் நீங்க சொல்ற நாடாளுமன்ற சட்டமன்ற அவைகள்ல குரல் கொடுப்பதன் மூலம் அதுல இருந்தாதான் அரசியல் என்கிற அந்த பழமைவாத பார்வையின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க. இன்றைக்கு இயங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னும் ஓப்பனா சொல்றேனே, பல NGOs நல்ல கிராமப்புறங்கள்ல போய் குழந்தை தொழிலாளருக்காக செய்யறாங்க, வெளியிலேயே தெரியறது இல்லை, ஆனா அதுல சிறப்பா செய்யறாங்க. கிராமப்புறங்கள்ல இருக்கிற டிராப் அவுட்ஸ் பத்தி சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பல பேர் பண்றாங்க. ஆனா இதையெல்லாம் யாருமே செய்யறது இல்லை. அதை போல இடதுசாரிகளை பொறுத்தவரை அடித்தட்டு மக்கள், உழைப்பாளி மக்கள், இன்னும் சொல்ல போனா ஒடுக்குமுறைக்கு உள்ளான இந்த சமூகமாக சென்று சந்திப்பதற்கு, அவர்களை போராட்டத்தில் அணிதிரட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க வெறும் பாராளுமன்றங்கிற பிம்பத்தை, நாடாளுமன்றங்கிற பிம்பத்தை, அதே மாதிரி சட்டமன்றங்கிற பிம்பத்தை வைத்து மட்டுமே அரசியலை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது அரசியல் அல்ல.
நிச்சயமாக அது கொள்கைக்கு வழிவகுக்காது. நீங்க யாரையெல்லாம் அணி திரட்டுவோம் அப்படின்னு சொல்றீங்களோ அவர்கள் எல்லாம் உங்களுடைய செல்வாக்குக்கு உட்பட்ட நிலையில வர்றாங்களாங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கு. அறியும் அவர் பாதத்தை மன்னியும் என்று நாம அவர் இன்னதென்று இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டியது, விழிப்பு செய்ய வேண்டியது, விழிப்புணர்வை ஊட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இன்னொரு செய்தி இன்னைக்கு பேப்பர்ல நம்ம ஆரம்பத்துல பேசும்போது சொல்லாத ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு பேப்பர்ல. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பான விஷயங்கள்ல என்ன நடந்தது என்பதை இன் மை டிஃபென்ஸ், என்னுடைய தற்காப்புங்கிற பெயர்ல ராஜா வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். பென்குயின் வந்து விரைவில் அதை வெளியிட இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அதுல அவருடைய தரப்பு நியாயத்தை அவர் முழுக்க அவர் சொல்றாருன்னு சொல்லி அந்த செய்தி சொல்லுது. அது அந்த தேர்தலில் அந்த கூட்டணிக்குள்ள அது வந்து எந்த விதமான சலசலப்பை உருவாக்கும்? இல்ல, கூட்டணிக்குள்ள சலசலப்பை உருவாக்காது. ஏன்னா அவங்க எல்லாம் என்னென்ன தப்ப யார் யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுதான் 2 பேருமே கூடி கொலாவிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதெல்லாம் வராது. அந்த புதிய செய்தி புதிய செய்தி ஒண்ணும் கிடையாது. யார் எவ்வளவு கொள்ளடிச்சாங்க, யார் எவ்வளவு கைவிட்டு வாங்கினாங்கன்றது 2 தரப்புக்கும் தெரியும். அதனால அது வந்து அவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட கொள்கை 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க. அதுல அது பிரச்சனை கிடையாது. 2008 வரைக்கும் அவங்களோட இருந்தவங்க தான் லெஃப்டும். இன்ன வரைக்கும் அவங்க வந்து எதனால வந்து அந்த நியூக்ளியர் பில்லுல வெளியில வந்து கீழே மக்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்களால விளக்க முடியும்ன்றது எனக்கு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நேரம் கருதி நம்ம அதை பேச முடியாது. இப்ப இந்த 2Gல வந்து ராஜாவோட இந்த புத்தகம் என்பது வந்து நியூக்ளியர் பில் வந்த பிறகு என்ன மாற்றம் தமிழ்நாட்டுல, இந்தியாவுல? அடுத்த விவாதத்துல நம்ம அதை பேசுவோம். நாங்க சொன்னது சரி. இல்ல, அமெரிக்காவுக்கு அடிமை சாசனமாக எழுதப்பட்டிருக்கு. நல்லது. 2Gல வந்து இப்ப வந்து ராஜாவோட இந்த புத்தகம் என்பது வந்து பென்குயின் வந்து இப்ப இந்த கேஸ் வந்து ஃபைனல் ஹியரிங்ல இருக்கு. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள தீர்ப்பு வரும் அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. அது தீர்ப்புக்கு முன்னாலேயே புத்தகம் வரப்போதா, தீர்ப்புக்கு பின்னால வரப்போதான்னு தெரியல. இன்னொன்னு என்னன்னா வந்து பென்குயின் வந்து ஏற்கனவே அவர்கள் வெளியிட்ட ஒரு 12 புத்தகங்கள் சம்பந்தமான வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. இன்க்ளூடிங் ஜெயலலிதாவோட வாழ்க்கை வரலாறு வாசந்தி எழுதின புத்தகம் கூட அது உட்பட நினைக்கிறேன் நான். சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் 12 புத்தகங்கள் வந்து அவங்க பென்குயினோட புத்தகங்கள் வந்து கோர்ட் மானிட்டர் இதில் இருக்குது. அதாவது வந்து ஜுடிஷியல் ப்ராப்ளத்தில் இருக்குது. அவங்களுக்கு வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து கேஸ் வந்துடக்கூடாது. ஏற்கனவே இது வந்து ஹியரிங்கில் இருக்கக்கூடிய கேஸ். அதில் அவங்க தெளிவாக இருக்காங்கன்றாங்க. அவர் சில தகவல்களை ராஜா சொல்லுவாருன்னு தான் தெரியுது. ஏன்னா அதில் ஒரு ரொம்ப சுருக்கமாக சொல்றேன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி அன்று 2008ஆம் ஆண்டு ஒரு அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இவர் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் இப்போ காலமாயிட்டார். அவர் வானாவதி, அப்புறம் ஏஜியா இருந்து காலமானார், அட்டர்னி ஜெனரலாக இருந்து. அவர்கிட்ட போய் வந்து கேட்டும்போது அந்த மாதிரி கூட்டமே நடக்கலன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஆர்டிஐ மூலமாக ராஜா அந்த தகவலை திரட்டும் பொழுது ஆமாம் அப்படி ஒரு கூட்டம் நடந்தது என்று தகவல் வந்திருக்கிறது. அது மாதிரி வந்து இன்னர் கான்ட்ராடிக்ஷன்ஸ் கொள்ளக்கூடிய உள் முரண்பாடுகள் நிறைய விஷயங்களை ராஜா வெளியில் கொண்டு வரார். ஏன்னா இந்த சமகால வரலாறுல வந்து இந்திய அரசியலை புரட்டி போட்ட ஒரு விஷயம் 2G வழக்கு. அந்த 2G வழக்கு சம்பந்தமாக அதன் பிரதான கதாநாயகனாக கருதப்படக்கூடியவர் எழுதக்கூடிய புத்தகம் என்பது வந்து நிச்சயமாக வந்து பல தகவல்களை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரும். ஆனால் இந்த புத்தகம் வந்து எப்போ வெளிவருதுன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து தீர்ப்புக்கு முன்னால் வருதா, அல்லது தீர்ப்புக்கு முன்னாலே யாராவது போய் ஸ்டே கேட்பாங்களான்னு தெரியல. அப்படிலாம் கேட்டாங்கன்னா வந்து சிக்கலாகும். இதில் வந்து அந்த எழுதியிருக்கக்கூடிய 2 கட்டுரையாளர்களும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்று 2லுமே அவர்கள் நேரடியாக ராஜா அவர்களிடம் எந்த கருத்தையும் சோர்சஸ் செட்டுன்னு தான் அவங்க போடுறாங்க. ஸோ ராஜாவும் வந்து ரொம்ப சேஃபாக தான் அவர் ப்ளே பண்ணுறார். இந்த புத்தகம் வந்து சமகால வரலாறையும் அரசியலையும் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். பிரிண்ட்ல வந்து சோர்சஸ் செட்னு சொல்றாங்கல்ல, அந்த சோர்சஸ் வந்து அவர் சார்ந்த நபர்களாகவும் இருக்கலாம். ஆமா, அவரே சொல்லிட்டு நான் சொன்னதாக வர வேண்டாம்னு சொன்னாலும் ஊடகங்கள் வந்து சோர்சஸ் செட்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கண்டிப்பா. அதனால அவர் வந்து இந்த இதுல என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு நிமிஷம், ஹார்சஸ் மவுத்ல இருந்து வராத வரைக்கும் சோர்சஸ்னு அவங்க எழுதியிருக்காங்கன்னா நம்ம சோர்சஸ் தான் எடுத்துக்கணும். நீங்கள் சொன்னது போல கூட வந்து இருக்கலாம். ஆனா நம்ம அது அபிஷியலா எப்படி எடுத்துக்கணும்னா அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க. நீங்க குறிப்பிட்ட 2 இதுல ஒரு இதுல வந்து அந்த டிரான்ஸ்லேட்டர் அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கிறவர், ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறவர் வந்து அவர் சொன்ன கருத்து வந்துருது. வெரி குட். வந்து இல்ல, ராஜா வந்து பேசிவிட்டு கூட வந்து அது சோர்சஸ்னு போட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் சொன்னது உண்மை. ஆனால் அவர்கள் அதை எழுதக்கூடிய செய்தியாளர் சோர்சஸ்னு சொல்லும்போது நாம் சோர்சஸ் என்று வைத்துத்தான் அதை பேச வேண்டும். ஏன்னா அவங்க எப்படி சொல்றாங்களோ அந்த பேஸ்ல தான் நம்ம பேச முடியும். ஆனா இந்த புத்தகம் என்பது அந்த நீங்க சொல்றது சோர்சஸ் செட்னு நீங்க சொன்னதுல நான் எந்த விதமான கருத்து வேறுபாடையும் நான் சொல்லல. நீங்க சோர்சஸ் செட்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றது இல்லை. ஆனா நீங்க அப்படி சொல்லும் போதே
இப்படி ஒரு நடைமுறை இருக்கு. ஊடகத்துக்குள்ள இருக்கா இல்லையா? 100% அப்படி இருக்கு. நம்ம செய்தியாளர்களாக இருந்த எல்லாருக்குமே அது தெரியும். என்கிட்டயே கூட நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க, நீ சோர்சஸ்னு போட்டுக்கோ, நான் சொல்றதை போடாதனா. அது எல்லா பத்திரிகையாளருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். இது என்னன்னா வந்து இந்த புத்தகம் என்பது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம சொன்ன மாதிரி கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து ஒரு அரசியல புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு. அது குறித்து அதனுடைய அதில் சம்பந்தப்பட்ட ஒருவர் ஃபர்ஸ்ட் பர்சன் அக்கௌண்ட், அவர் கதாநாயகன் 1.5 வருஷம் அவர் வந்து அண்டர் ட்ரையலா 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அப்படி இருக்கும்போது அவர் தரப்பு நியாயத்தை வந்து நான் ஒரு விஷயம் இதில் சொல்ல விரும்புறது என்னன்னா, மீடியா ட்ரையலில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது 2G வழக்கு. 96-97 ஜெயலலிதா வழக்கு மீடியா ட்ரையலில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது. அந்த அம்மா குற்றவாளின்னு எந்த நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாலேயே நம்ம எல்லாரும் எழுதி கழுவில் ஏற்றிட்டோம். அதை விட அதிகமாக கழுவில் ஏற்றப்பட்டவர் ராஜா. மீடியா ட்ரையல் எந்த அளவுக்கு போகுன்றதுக்கு அது தமிழ்நாட்டு அளவுல நடந்தது. அகில இந்திய அளவுல நேற்று கூட வந்து சுவாதி மேட்டர்ல நான் வந்து அவர் எம்ஜி தேவசகாயத்திட்ட வேற ஒரு கட்டுரைக்காக பேசும்போது அவர் சொன்னார் வந்து இது வந்து கேக் ஆர்டரே போடணும் இவங்க எழுதுறதுக்கு. இது வந்து எப்படின்னா வந்து மீடியா இஸ் ஹரேசிங் த ஜுடிஷியரி லைக் எனிதிங். அந்த மாதிரி ராஜா விஷயத்துல அவர் தரப்பு நியாயத்தை முன்வைக்க விடாமல் தேசிய மாநில ஊடகங்கள் மிகப்பெரிய காரியங்களை செய்தன. அவர் நிரபராதி நான் சொல்லல. அப்படி இருக்கும்போது அவர் தரப்புல இருந்து வரக்கூடிய ஒரு புத்தகம் என்பது சுவாரஸ்யமான புத்தகம். அவர் தரப்புல இருந்து வர்றது சம்பந்தமா நமக்கு இல்ல. ஆனா அந்த ஊழல் தான் இந்தியாவுல இந்த உலகமய காலகட்டத்தில் வெடித்து கிளம்பி மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழலுக்கு காரணமான அமைச்சகத்துக்கு தலைமையேற்றவர் அவர், அமைச்சராக இருந்தவர். அதுல இருந்த நடைமுறைப்படுத்தி நிறைய ஊடகங்கள்ல மட்டும் இல்ல, அந்த அமைப்புகளே போராடி இருக்கு, தொழிற்சங்கங்களே போராடிட்டு இருக்கு இன்னைக்கு வரலையும். அதுல இருந்து முறைகேடாக பயன்படுத்தப்பட்டு தனக்கு வேண்டியவருக்கு அந்த சோர்சஸை திருப்பி விட்டதற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. இப்ப இதுக்கு மேல ஒருவேளை தான் இல்ல தான் இப்படி கையேற்று இருந்தேன், கையேறு நிலையில இருந்தேன், இன்னாரு சொன்னதை செஞ்சேன் என்று வந்தால் அது ஆரோக்கியமானது. அதுக்கு பதிலாக இந்த தவறுகளை மூடி மறைப்பதற்கு முலாம் பூசுகிற வேலை செய்யுமே ஆனால் அது உதவாது. எனக்கு என்ன இதுன்னா, இந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு, எனவே ஒரு புத்தகம் வரக்கூடாது என்று சொல்வதில் உடன்பாடு இல்லை. புத்தகம் வரலாம், தப்பு இல்லை. அது சொல்ற கருத்துக்கள் வரக்கூடிய புத்தகங்களோ அல்லது பத்திரிகை செய்திகளோ நீதிமன்றத்தினுடைய பதிப்பகங்களும் என்னன்னா இந்த பரபரப்பை பயன்படுத்தி விற்கணும்னு தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் உண்மையை கொண்டு வரல. செய்திகளும் நீதிமன்றத்தின் மீது செல்வாக்கு செலுத்தணும் நம்ம சொல்ல. தீர்ப்பு நெருங்கி வருது. அதான் சொன்னேன், இந்த ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பருக்குள்ள 2G கேஸ்ல ஃபர்ஸ்ட் 2G கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துருன்றாங்க. இந்த புத்தகத்தோட வெளியிடம் அதை ஒட்டி இருக்கும்போது எந்த பதிப்பகமே ஒரு முக்கியமான புத்தகத்தை சேல்ஸையும் செய்வான். அது நீங்க காலகாலமா இருக்கிறது, அதுல ஒண்ணும் ஆச்சரியம் கிடையாது. அது ஒரு வியாபாரிகளுக்காகவே அரசியல் நடத்தப்படுகிற நாடு. எனவே அது நடக்கும். வர்த்தக வியாபாரிகளுக்காக அரசியல் நடத்துது, அரசியல்வாதிகள் வியாபாரிகளாக ஒரு அது ஒரு வியாபார உத்தி, வர்த்தக உத்தி அப்படின்னு வச்சுக்கலாம். இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக தான் இனிமேல் முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு தோணுது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.